வணக்கம் உறவுகளே. சில நேரங்களில் ஒரு வைத்தியர் தவறான வைத்தியம் செய்யறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க. சில நேரங்கள் அது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படின்னு சொன்னா, ஒரு வைத்தியர் உங்களோட நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகளை கையாளுறாங்க. உங்களை பார்க்கல, நீங்க நடந்து வரைக்கல சில நோய்களை கண்டுபிடிக்கலாம். நீங்க சொல்லுகின்ற ஹிஸ்டரி, அதாவது நோய் சம்பந்தமான தகவல்கள், அறிகுறிகள் வச்சுக்கொண்டு அந்த நோயை கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக உங்களை பரிசோதித்து உங்களோட செக் பண்ணி நோய்களை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு பரிசோதனைகள் செய்து பிளட் டெஸ்ட்டுகள், இசிஜி, எக்ஸ்ரே போன்ற பிளட் போன்ற டெஸ்ட்டுகளை செய்து உங்களோட நோயை கண்டுபிடிக்கலாம். இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது ஹிஸ்டரி, அதாவது நீங்கள் சொல்லுகின்ற தகவல்கள். இந்த தகவல்கள் தான் நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. இதை வச்சுக்கொண்டுதான் பெரும்பாலான நோய்களை நாங்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறோம். இந்த தகவல்களை நீங்கள் சரியா சொல்லாட்டி நோய்கள் உங்களுக்கு தவறாக டயக்னோஸ் பண்ணப்படும். அதில் முக்கியமாக என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் ஒரு வைத்தியரை சந்திக்கிறதுக்கு முதலேயே எங்களோட நோய்களை சம்பந்தமாக கூகுளில் சர்ச் பண்ணுறோம். நிறைய பேரிட கதைச்சு தெரிஞ்சு கொள்கிறோம். அவ்வாறு தெரிஞ்சு கொள்ற போது எங்களுக்கு அவர்கள் சில டயக்னோசிஸ், உங்களுக்கு இந்த நோயா இருக்கலாம் என்று சொல்லி அவங்களோட அறிவு கட்டினபடி உங்களுக்கு சொல்லுவாங்க. அல்லது கூகுளில் இது உங்களுக்கு இந்த நோயாக இருப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லி ஒரு விட வரும். இதை வச்சுக்கொண்டு நீங்க வைத்தியர்கிட்ட போனோடனே, டாக்டர் எனக்கு இந்த நோய் இருக்கு, உதாரணத்துக்கு உங்க ஒரு வயிறு வலி இருக்குன்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க அந்த கூகுளை பார்த்து அது சொல்றபடியே வச்சுக்கொண்டு, எனக்கு அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கு டாக்டர். அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு இருமல் இருக்குன்னு சொன்னா எனக்கு நியூமோனியா மாதிரி இருக்கு டாக்டர், அப்படி சொல்லக்கூடாது. அதை அல்லது ஒரு நெஞ்சு வலி இருக்குன்னு சொன்னா எனக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு டாக்டர், எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு டாக்டர் என்று சொல்லி நீங்க ஒரு நோயின் ஒரு டயக்னோசிஸ் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அந்த வைத்தியரை அவர் சுயமா சிந்திச்சு சுயமா யோசிச்சு ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுல இருந்து வேற பக்கத்துக்கு எடுத்து போறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, உங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும். உங்களுக்கு வயிறு வலி இருக்குன்னா எனக்கு வயிறு வலி இந்த இடத்துல இவ்வளவு நாளா இருக்கு என்றதை மட்டும்தான் சொல்லணும். எனக்கு இருமல் இருக்கு, காய்ச்சல் இருக்கு, எத்தனை நாளா இருக்கு, என்னென்ன செய்யுது, உங்களோட உடம்புல என்னென்ன வருத்தங்கள் இருக்குன்றத நீங்க சொல்லணும். அதை மிகுதி பகுதியை வைத்தியர் பார்த்துக்கொள்ளும். அதை மீறி உங்களுக்கு தெரிஞ்ச நோய்களை உங்களுக்கு நீங்க பயப்படுற, இந்த நோய் எனக்கு இருக்கலாம் என்று பயப்படுற சந்தேகங்களை வைத்தியரிட கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேணுமா? அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் சொன்னா, வைத்தியர் எல்லாத்தையும் தன்னுடைய பரிசோதனை எல்லாம் முடிச்சு உங்களுக்கு சொல்லுவார். இல்லை நீங்க வைத்தியர் கேளுங்க, எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னு டாக்டர். அவர் சொல்லுவார். அவர் சொல்றதும் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற வருத்தமும் வேறையா இருந்தா நீங்க நேரடியாக வைத்தியரிட கேளுங்க, டாக்டர் நான் என்ன வருத்தமா இருக்குமென்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஒரு வேறு ஆள்கிட்ட கேட்கும் போது அல்லது நான் கூகுளில் பார்க்கும்போது இப்படி ஒரு வருத்தம் இருந்தது என்று எனக்கு தெரிய வந்தது, அப்படி இருக்க சந்தர்ப்பம் இருக்குதா என்று கேளுங்க. அப்படி நீங்க கேட்குற சந்தர்ப்பத்தில் வைத்தியர் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு தருவார். சில நேரம் அவருக்கு பிள்ளையாக நினைச்சிருந்தா கூட அவருடைய டயக்னோசிஸ் மாற்றுறதுக்காண்டி வேற பரிசோதனைகளோ அல்லது உங்களோட நீங்க நினைச்சு கொண்டிருக்கிற நோய் தவறானதுன்றதை விளங்கப்படுத்துறதுக்காண்டி அவர் வேற வேற டெஸ்ட்டுகளை செய்து உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுப்பார். நீங்க ஒரு நாளும் ஒரு டயக்னோசிஸ் சொல்லி உங்களோட வைத்தியத்தை நீங்களே கெடுத்துக்கொள்ளாதீங்க. அத்தோடு கரியர்ல சக்சஸ் அடைஞ்சிருப்பீங்க, நிறைய பணம் சேர்க்கறதுல நிறைய பணம் சேர்த்திருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க. அது மட்டும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில முழு வாழ்க்கையும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்றீங்களா? நிறைய பேருக்கு அவங்க கரியர்ல சக்சஸ் அடைஞ்சிருப்பாங்க, பெரிய பணக்காரராக இருந்திருப்பாங்க, பெரிய பெரிய சாதனைகள் செய்திருப்பாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையே டோட்டலா பார்த்தா ஒரு ஃபெயிலியரா இருக்கு. அப்படி இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இந்த படிப்பு, பணம், சாதனை எல்லாமே உங்களோட வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டது.
வாழ்க்கை தான் பிரதானமானது. வாழ்க்கைக்காக தான் மற்றதெல்லாம் உருவாக்கப்பட்டது. நாங்க படிக்கிறதும் வாழ்றதுக்கானத்தான், பணம் சம்பாதிக்கிறதும் வாழ்றதுக்கானதான். வாழ்க்கையில எது செய்தாலும் நாங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் செய்யறோம். அந்த சந்தோஷத்தையும் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நீங்க எதை செய்தாலும் அந்த வாழ்க்கை ஃபெயிலியரான வாழ்க்கை. அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழாம நீங்க ஒரு வாழ்க்கையை பார்க்க முழுமையா பாருங்க. உங்களோட கரியர்ல சக்சஸ் வேணும், பணம் தேவை. கரியர் சக்சஸும் இல்லாம பணமும் இல்லாம வாழ்ந்தா வாழ்க்கை நரகமாகிடும். ஆனா அதை மட்டும் வச்சுக்கொண்டு வாழ்க்கையில பூர்ணமா சந்தோஷமா இருக்கிறார். அதையும் சேர்த்துக்கொண்டு உங்களோட வாழ்க்கையின் சந்தோஷத்தை, முழு வாழ்க்கையை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன தேவைன்றதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.